நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒரு 7-8 வருடங்களா, குறிப்பாக ரவுண்டாக 10 வருடங்கள் வச்சுக்கலாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சாதிய படங்களே வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வன்முறை படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, இன்னொரு பக்கம் சாதி படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு பல முறை நம்ம வீடியோ சொல்லிட்டோம். நம்ம இயக்குனர் ரஞ்சித் ஆரம்பித்தார் அப்படிங்கிற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சோசியல் மீடியாவில் எல்லாரும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவரை தொடர்ந்து நம்ம மாரி செல்வராஜ், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மோகன்ஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொம்பன் முத்தையா, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க. பட் இவங்க தான் தீவிரமாக சாதிய பின்புலத்தை மையமாக கொண்ட படங்களை எடுப்பது. இதில் சில படங்கள் வெற்றி அடைகின்றன, சில படங்கள் தோல்வி அடைகின்றன. சில பேர் சொன்ன கருத்தை ஆடியன்ஸ் ஏற்றுக்கிறாங்க, சில பேர் கருத்தை ஆடியன்ஸு கேட்கறதே இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போது இந்த சாதி படங்களை பற்றி நம்ம பிரபல இயக்குனர் கௌதம் வாசுதேவன் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லி அந்த கருத்து பயங்கர சர்ச்சையாயிருச்சு. அப்படி என்னையா கௌதமன் சொன்னார் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, நான் வந்து சில படங்களோட பேரை சொல்லலை, ஆனால் எல்லாமே வந்து சாதி படங்களாக நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு. ஆனால் இன்றைய சூழலில் சாதிங்கிறதே ஒன்று கிடையாது. அதால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது 80ஸில் 90ஸில் நடந்த சாதி கொடுமைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மையமாக வச்சு படம். ஏன்னா இப்போ எந்த சாதி கொடுமையும் நடக்கலை அப்படின்னு நீ ஒத்துக்கிறியாப்ப? அப்படி இல்லைன்னா வேங்கை வயல் மாதிரியான இப்போ நடந்துட்டுருக்க சாதி பிரச்சனை வச்சு நீ படம் எடுக்க முடியுமா? இப்போ முடியாது இல்லை. அப்போனா சாதி இப்போது இல்லைன்னு ஒத்துக்கு. அப்போது அதனால தான் நீ வந்து 1990 இப்படி நடந்துச்சு, 1988 இப்படி நடந்துச்சு அப்படின்னு பழைய ஹிஸ்ட்ரியை தூக்கிட்டு வந்து இங்கே கதையாக பண்ணி நீ காசு சம்பாதிக்கிற. ஆனால் அது கிடையாது. நீ உண்மையாலுமே வந்து சாதிக்கு ஆதரவானா உண்மையான நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி இன்றைய தேதியில் அப்போ தக்க மாதிரி சாதி கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ உங்களுக்கு சாதி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இங்கே நடந்துகிட்ருக்குங்களா அந்த இன்சிடென்ட்டை வைங்க. அதை விட்டுட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனதை வந்து இப்போ படம் எடுத்து கிண்டி கிளறி விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கௌதம் வாசுதேவனோட கருத்துக்கு பல பேர் ஆதரவு தெரிஞ்சுக்கோங்க. ஆமாங்க, இத்தனை வருஷமாக நான் மனசில் சொல்லணும்னு நினச்சதை நீங்களே சொல்லிட்டீங்க தலைவரே, ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து, ஏப்பா என்னதான் இருந்தாலும் அவங்க சாதி கோடுலாம் அனுபவிச்சிருக்காங்க, ஸோ அனுபவிச்சு தான் படமாக எடுக்கிறாங்க, இதை போய் ஏன் வந்து பெரிய சர்ச்சையாக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இதில் யார் சொல்கிறது வந்து ஏற்றுக்கிறது? தன்னுடைய பேர்லேயே கௌதம் வாசுதேவ் மேனன்கிற சாதி பேரை வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. சில பேர் அப்படி சாதி பேர்னு சொல்ல, ஒரு குடும்ப பேர் தான் சொல்கிறாரு. ஆனாலும் கூட அவர் சாதிகள் இப்போ இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கார் கௌதம் அப்படிங்கிறாங்க. ஸோ கௌதம் சொன்னது சரியா தப்பா அப்படிங்கிறத, உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.